ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் பிளான், எக்ஸாக்ட் பிளான் வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒன்று ஒன்றா நான் பண்ணிட்டும் இருக்கேன், வீடியோஸ்லையும் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னை பார்த்து நீங்களும் மோட்டிவேட் ஆகிட்டு அந்த எல்லாமே சேவிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடன் இருக்கும்போது சேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணுங்க. கடன் இருக்கும்போது சேவிங் வந்து ஓரளவுக்கு பண்ணியே ஆகணும். ஸோ எல்லாமே வந்து நம்ம கடனுக்கே கொடுத்துட்டா சேவிங் வந்து நம்ம கையில் எல்லாமே இருக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம கடனை அடைச்சாதான் அதுலேருந்து வெளியே வந்த பிறகு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் எனக்கும் இருந்துச்சு. பட் வந்து கடன் இருக்கும்போது இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லேட்டர் அதுக்கப்புறமா என்னமா கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து இந்த ஜீரோ சேலஞ்சுன்ற கான்செப்ட். கடன் இருக்கு அப்படின்றத அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கட்டும், டெபிட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும், அதே மாதிரி கிரெடிட்டும் கொஞ்சம் ஆகணும் இல்லைங்களா. அதனால வந்து ஜீரோ சேலஞ்ச் பண்ணி கொஞ்சமாக வந்து சேவிங்ஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2025ல் வந்து நம்மளுக்கு என்னென்ன சேவிங் பிளான் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஜீரோ சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். மந்த்லி பிளான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ டிசம்பரில் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் 21 டேஸ்க்கு. அதை வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம், சரிங்களா. அது வந்து அரவுண்ட் 905 வந்து அது இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்மளுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து எடுத்து வைக்கணும். அதை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆர்டியில் வந்து போட போகிறோம், ஃப்ளெக்ஸி ஆர்டியில் போட போகிறோம். நீங்களும் வந்து விசாரிச்சு பாருங்கள் உங்கள் பேங்க்கில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. இது வந்து நான் 31st அன்னைக்கு தான் வந்து நான் போய் டெபாசிட் பண்ணுவேன். நான் அப்போது டெபாசிட் பண்ணிவிட்டு 1ஆம் தேதி அப்படி இல்லைனா 2ஆம் தேதி நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் இங்கே சேவ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து தீபாவளி ஃபண்ட் வந்து 1500 வந்து பர் மந்த் வந்து கட்டுறேன், சரிங்களா. அப்புறமா வந்து கோல்டு ஸ்கீம் வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து ஜனவரி 25க்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா பொங்கல் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து ஜனவரி எண்டில் வந்து நான் ஒரு கோல்டு ஸ்கீம் போடலாம் அப்படின்னு ஒரு 1000 ருபீஸ் பே பண்ணலாமே அப்படின்னு நான் ஒரு மைண்டில் இருக்குது. அதுக்கப்புறமா ஜுவல் லோன் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா. நான் தான் சொன்னேன் 1250 என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1250 கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுதான் வந்து 1000 ருபீஸாக வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் இல்லாமல் வேற என்ன சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி வந்து 2019லேயே வந்து போட்டோம். ஸோ அது வந்து 15 இயர்ஸ்க்கு 2 பசங்களுக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து மந்த்லி ஒரு அரௌண்ட் ஒரு 7000 2 பேருக்கும் வந்து கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப பெருசாக அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் தான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேஸ்ட் வந்து ஆகாது. நான் வந்து காயின் வாங்கினா மட்டுமே தான் அதுக்கு ஜிஎஸ்டி போடணும், டையிங் சார்ஜ் போடணும், அந்த மாதிரி வேஸ்டேஜ் மந்த்லி ஆகும்ன்றதுனால நான் ஆர்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபிசிக்கலாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பரவாயில்ல, எனக்கு ஜிஎஸ்டி போனால் கூட பரவாயில்ல, எனக்கு காயின் வந்து வேணும் அப்படின்றவங்க அது அவங்கவுங்க விருப்பம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க, மணி மேக்ஸ் மணி. ஸோ மணி மேக்ஸ் மணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி மேக்ஸ் மணி கான்செப்டில் தான் போயிட்டுருக்குது. எப்படின்னா பணம் வந்து பணத்தை வந்து உருவாக்குனா தான் அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். பணத்தால் வந்து பணம் வந்து கிடைக்கலன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலன்னா நம்ம ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஆஸ் இட் இஸ் அது சும்மா வச்சுட்டு என்ன பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மணி மேக்ஸ் மணி கான்செப்ட் தான், சரிங்களா. எல்ஐசி ஆகட்டும், ஜுவல் லோன் மட்டும் நான் வந்து இது மணி மேக்ஸ் ஆகாது, மணி வந்து மைனஸ் ஆகும், சரிங்களா. அப்புறம் கோல்டு ஸ்கீம் ஆகட்டும், எதுலேயுமே நம்மளுக்கு லாஸே வந்து கிடையாது. தீபாவளி ஃபண்ட் ஆகட்டும், இந்த ஜீரோ சேலஞ்ச் கூட ஆர்டியில் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான பிளான்ஸ் தான். ஸோ டிஜி கோல்டு கூட உங்களுக்கு வந்து சேஃபர் சைடு இருந்துச்சுன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அதுவும் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ டிஜி கோல்டு கூட ஓகே தான். பட் நான் சென்னையில் இருக்கிறதுனால ஸ்வர்ணமால் வந்து எனக்கு எப்படி இருக்குன்றதை இன்னும் நான் ரிவ்யூ வந்து சரியாக தெரியல. கொஞ்சம் போட்டோம் நம்ம அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் வாங்கி ஒரு நம்பகமான ஒரு இது வரட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த 2025ஓட பிளான் வந்து இதுதான். இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 12,000 வந்து மாதம் வந்து சேமிக்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தெரியும் 30,000 ரூபாய் வந்து நான் லோனுக்கு வந்து பே பண்ணணுன்றது தெரிஞ்ச விஷயம். ப்ளஸ் இந்த 12,000 வந்து எனக்கு
சேமிப்பாகவே இருக்குது சரிங்களா. அதனால வந்து ஒன்றும் வந்து தப்பு கிடையாது, இந்த சேமிப்பு இருக்கிறது நல்லது. உங்களால் அதிகமாக வந்து சேமிக்க முடியும், என்னால் வந்து இது எல்லாமே வந்து இதையும் அதிகம் பண்ண முடியும், இதுவும் அதிகம் பண்ண முடியும், அதுக்கப்புறமா எல்ஐசியும் அதிகம் பண்ண முடியும்னா உங்கள் இஷ்டம். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா, பாய்.